இப்போ பொதுவாவே வந்து திருமணத்திற்கு வரன்கள் பார்க்க ஆரம்பிக்கும்போது எடுத்த உடனேயுமே தோசை இருக்கா? அது சுத்த ஜாதகமான்னு பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதேமாரி வரன் பார்க்குற இடத்துலயுமே அவங்களுக்கும் தோசை இருக்கா? சுத்த ஜாதகமான்னு சொல்லிட்டு பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தோஷம் அப்படின்றது வந்து இந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல தான் வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஜாதக அமைப்பு வந்து கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல இருக்கும். சரிங்களா? பட் இத தோஷம்னு சொல்லலாம். இவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு நெறைய பேருக்கு அது இருக்கும். அது இல்லாதவங்க நெறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால இருக்கவங்களுக்கு இருக்கவங்கள தான் சேர்க்கணும். இல்லாதவங்க இல்லாதவங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டீட்டெயில்டா பார்த்தீங்கன்னா, அது இன்னமுமே உங்களுக்கு தடைப்பட்டே போயிட்டு தான் இருக்கும் திருமணம். அதனால தோசைன்றதும் இப்போ நாள்பட்ட நாட்கள் அது உருவானது. அதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்ல. உங்களுடைய ஜாதகத்தில நேரம் நல்லா இருந்து, அதே மாரி நீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது, ஜாதக கட்டம் 2 கட்டம் மேட்ச் ஆகி திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆனுச்சுன்னா, அது நீங்க தாராளமா பண்ணலாம். அது தோசை இருந்தாலும் பண்ணலாம். இல்லனாலும் பண்ணலாம். ஏன்னா, இந்த செவ்வாய் தோசை அப்படின்றது வந்து 40, 50% மேலவே இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இதுக்குள்ள நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல வரன்களுமே நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஜாதக பொருத்தம், அந்த கட்ட பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. தோசைன்றது நீங்க ரொம்ப டீட்டெயில்டா போயிட்டு அதுக்குள்ள பார்க்கணும் அவசியம் இல்ல. பரிகாரமுமே வந்து சில பிரச்சனைகள் வரும்னா, அத நீங்க கடந்து தான் போகணுமே தவிர, அது எதுவுமே பரிகாரம் பண்ணி பெருசாலாம் மாத்திட முடியாதுங்க.